தேங்காய் பால் கொழக்கட்டை, அமனி கொழக்கட்டை. இந்த டம்ளராட்ட 2 டம்ளர் பச்சரிசி ஊற போட்டிருக்கேன். 1 டம்ளர் அவல், அதுக்கு சேர்த்து போட்டு அரைக்க 1 மூடி தேங்காய். இது அரைக்கிற சாமான். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு கொழக்கட்டை அரைக்கிற சாமான் தனி. தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த அளவு தேங்காய், நாட்டு சர்க்கரை இந்த டம்ளராட்ட 2, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், சுக்கு பொடி 1 ஸ்பூன். இது திருவி பால் எடுத்து இது மிக்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணாங்க அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச அவலை போட்டுடலாம். தண்ணி ஜாஸ்தி விட வேண்டாம். அதுக்கப்புறம் அது மேலே ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். சிட்டிகை உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். இந்த மாவு அரைச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் நைஸாக அரைக்கணும். தேங்காய், அவல், பச்சரிசி. இப்போது இதை சட்டியில் போட்டு இது அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் நைஸாக. அவல், தேங்காய், பச்சரிசி 3. இப்போ அடுப்பில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடலாம். நெய் விட்டால் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். விட்டுட்டு அதில் இந்த மாவை போட்டுடலாம். மாவை போட்டு நல்லா திக்கார வரைக்கும் நல்லா கிண்டின்னு இருந்தால் போகிறோம், ரெடி ஆயிடும். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கலாம். அதுக்காக இதை இப்படி கிண்டிக்கலாம். அது சட்டுன்னு வேகவும் செய்யும். இந்த மாதிரி திக்காக ஆயாச்சு. கொழக்கட்டை மாவு மாதிரி தான். கொழக்கட்டை தானே பண்ண போகிறோம். மினி கொழக்கட்டை, அமனி கொழக்கட்டை. அப்போது கையில் ஒட்டாது பாருங்க. ஒட்டலை இல்லையா? இதை பக்குவோம். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நல்லா ஆறியாச்சு. நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காயை, துருவின தேங்காய் 1 மூடி தேங்காய் இதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தால் போகிறோம். பிழிஞ்சு பால் எடுக்க வேண்டும். பிழிஞ்சு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் இந்த உருட்டி வச்சு அவளுக்கு விருப்பம் உள்ள மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கலாம், பால் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் அதில் போடுவோம். இப்போது இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். லைட்டாக தடவினா போட்டு 10 நிமிஷம் வெந்துடும். அதுக்குள்ள தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சா போகிறோம், பால் எடுக்க வேண்டாம். முதல்ல அரைச்ச மிக்ஸி கப்பில் உள்ள தண்ணி அதை எடுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கொதிக்கட்டும். அதில் 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அவளுக்கு ஸ்வீட்டுக்கு தந்தாப்புல போட்டுக்கோங்க. கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போடணும். 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க.
நல்லா வந்தாச்சு. நல்லா பால் ஆயாச்சு பாருங்க. இதில் அடுப்பை சிம்மல் பண்ணிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். தாராளமாகவே விடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது ஏலக்காய் பொடி போட்டுருவோம். அதே சுக்கு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை அதோட சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா வெந்தது பாருங்க. நல்லா வெந்தாச்சு. அதுக்கு போடு. பாருங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஆயாச்சு. அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டைமாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடியது முடிஞ்சாச்சு. ஒரு பவுலில் பார்த்துட்டு ஈஸியாக பண்ணக்கூடியது அவல் தேங்காய் பச்சரிசி பால் கொழுக்கட்டை. எவ்வளோ நேரம் ஆனாலும் இது சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. பெரியவாளுக்கும் பிடிக்கும். இது எல்லோரும் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்காய் பால் கொழுக்கட்டை.